எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நவம்பர் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். அதே தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9:15 சனி பகவான் மீன ராசியில இருந்து மீன ராசியிலே வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். அப்ப சனி பகவான் இப்ப என்ன கண்டிஷன் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 332 டிகிரியில மீன ராசியில, அதாவது குருவுடைய ராசியில குருவுடைய நட்சத்திரத்தை வாங்கி, பூருட்டாதி நட்சத்திரம் அதாவதுன்றது 4ஆம் பாதத்துல குருவுடைய ராசியில குருவுடைய நட்சத்திரத்துல இப்ப சனி பகவான் மீன ராசியில வக்ர நிலையில இருந்து நிவர்த்தி அடைகிறார். அப்ப சனி பகவான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலுக்கு ஆரகன், தொழிலுக்கே அதிபதி, கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான். நம்ம நல்லது பண்ணினாலும் அதுக்கு பலன் கொடுக்குறவர் சனி தான். கெட்டது பண்ணினாலும் அது உடனே பாவத்தை கொடுக்கறதும் சனி தான். அதுக்கு தான் சொல்லுவாங்க, கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான். நவகிரகத்திலேயே லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான். அதாவது நேர்மையான கிரகம். அதனால தான் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது உடனே செயல்படுத்திடுறார். அப்ப இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலத்துல பொதுவாகவே, அதாவது உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு, அப்ப மேச ராசியில பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசியாதிபதி செவ்வாய் பகவான். அப்ப மேச ராசிக்கு இப்ப சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது விரைய சனியா நிற்கிறார். விரையச்சனினா என்ன? கண்டதும் தண்டம் மன்னி கைப்பொருள் விரையம் மன்னி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையா சித்திரது கொடுக்குறவர் யாருன்னா இந்த சனி பகவான் மட்டும்தான். ஏன்னா உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது இப்ப விரைய சனி. இந்த விரைய சனி மேச ராசிகளுக்கு பிறந்தவங்களுக்கு அப்ப இந்த விரையச்சனியில் இருக்கக்கூடிய காலத்துல சனி வக்ரம் நிவர்த்தி அடையும் போது முன்னோக்கி வராரு. ஏன்னா வக்ரம் ஆகும்போது பின்னோக்கி போகுவார், நிவர்த்தி ஆகும்போது முன்னாடி வருவார். அப்போ முன்னாடி வரும்போது உங்களுக்கு இந்த உடைய 7.5 சனியில் விரைச்சனி மீண்டும் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா மேச ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் தான். ஏன்னா வக்ரத்தில் இருக்கும்போது பின்னாடி போனார். கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் இந்த 28 வரைக்கும் ரிபேஸில் போயிட்டு இருந்தார். அதனால ஒரு 4.5 மாத காலம் மேச ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நேரம் நல்லாவே இருந்தது. இப்போ மீண்டும் முன்னோக்கி வரக்கூடிய காலத்தில், அதாவது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் தான் இந்த சனி வக்ர நிவர்த்தி மேசராசிக்கு. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மேச ராசி அப்படின்னா ஆடு. அதாவது உங்களுடைய அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா மேச ராசின்னா ஆடு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த மேச ராசிக்கு இன்னைக்கு என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னா சரம் ராசி. அதாவது சரம் திறம் உபயன்னு சொல்லுவாங்க. அதில் உங்கள் ராசி சரம் ராசி. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பஞ்சபூதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி எந்த ராசின்னா நெருப்பு ராசி. இன்னைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா நீர், நெருப்பு, பூமி, ஆகாயம், காற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்தில் உங்கள் ராசி நெருப்பு ராசி. அதே சமயத்தில் பார்த்தா நம்ம உடல் பாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம உடம்பு உள்ளங்கால் இருந்து உச்சந்தலை வரை அப்படின்னா உடல் பாகத்தில் மேச ராசி எதை சார்ந்தது அப்படின்னா தலைப்பகுதி. பொதுவாக மேச ராசிக்காரங்களுக்கு மேக்சிமம் பாருங்க கஷ்டன்றது எதில் வரும் அப்படின்னா தலைப்பகுதியில் தான் வரும். அதாவதுன்றது அடிக்கடி தலைவலி, ஒத்த தலைவலி, தலைபாரம், அதாவது நீர் கோத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது தலையில் ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள், அதாவது நம்ம தலை சார்ந்த பகுதி தான் மேசராசி. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த விரைச்சனி வரும்போது நம்ம தலை சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருக்குதுன்னா அது உடனே நீங்கள் பார்த்துக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது. சரிங்களா? இப்படி இருக்கும்போது பொதுவாக உங்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிறது விரைச்சனி இல்லையா? அப்போ அந்த விரைச்சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சனி பகவானுடைய காரத்துவம் யாரு?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமியார், முறை பொண்ணு, முறை பையன், அண்ணன், அக்கா, மறுதாரம், இது 6ம் சேர்ந்தது தான் அதாவது சனி பகவான். அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன்னா தந்தை, சந்திரனா தாய், செவ்வாய் அப்படின்னா இளைய சகோதரன், சனி அப்படின்னா அண்ணன், இந்த மாதிரி உறவு வருது இல்லைங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய இந்த சனியுடைய காரத்துவம் யார் யார் அப்படின்னு பார்த்தா நான் சொன்ன மாதிரி மாமியார், முறை பொண்ணு, முறை பையன், அண்ணன், அக்கா, மறுதாரம், இவங்க தான் சனி பகவான். அப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம், பொறுமையாக இருக்கணும். எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணனாலே நம்ம பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். கிட்டத்தட்ட உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு எப்போ இந்த உடைய அதாவது வந்து 7.5 சனியில் இந்த விரைச்சனி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2025 அதாவதுன்றது மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருந்த சனி பகவான் மேன ராசிக்கு வந்து உட்காரும் போது அப்போ மேச ராசிக்கு விரைச்சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படி விரைச்சனி ஸ்டார்ட் ஆனதுனால நீங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இதுதான் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே. பண்ணக்கூடாத விஷயம் தான் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன? ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, 10 ரூபா ஒருத்தருக்கு பணம் வாங்கி கொடுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு நீங்க ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுத்து மற்றவங்களுக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தான் தண்டனை அனுபவிப்பீங்க. அந்த இடத்துல நீங்க தான் பைசா கட்டி ஆகணும். அப்ப நல்லதுன்னு போனா பொல்லாப்புன்ற பேர் வரும். ஏன்னா உங்களுக்கு நடக்கிறது இப்போ விரைச்சனி இல்லையா? முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவதுன்றது எனக்கு தெரிஞ்சு ஜாமீன் கையெழுத்து போடுறது, 10 ரூபா வாங்கி கொடுக்கறது, பேங்க் விஷயத்தில் தலையிடுறது, சீட்டு விஷயத்தில் தலையிடுறது, பண விஷயத்தில் தலையிடுறது, டாக்குமெண்ட், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அலுவலக பிரச்சனை மொத்தத்தில் மற்றவங்களோட பிரச்சனைக்கு போய் நீங்கள் முன்னே நின்னீங்கன்னா அவங்க தப்பிச்சுக்குவாங்க, நீங்கள் மாட்டிக்குவீங்க. அது என்ன செஞ்சால் நல்லது அப்படி பார்த்தா இந்த மாதிரி நேரத்தில் கடன் பட்டாவது, கல்யாணம், அதாவது கல்யாணம் பண்ணுறது நல்லது, இடம் வாங்குறது நல்லது, வீடு கட்டுறது நல்லது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது நல்லது. பொதுவாக அசையா சொத்துக்கள் இது மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா தலைக்கு வர்றது தலப்பா கூட போகும். அப்போ பொதுவாக உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய், மங்களக்காரகன். சுபவரையும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் சுபவரையும் பண்ணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சுபவரையும் பண்ண உங்களுக்கு வந்து மென்மேலும் உங்களுக்கு வந்து வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். அப்ப இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்க எங்க போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படி பார்த்தா திருநள்ளாறு போயிட்டு வந்தா திருப்பம் நடக்கும். சனி பிடிச்சா எங்க போகணும்? திருநள்ளாறு போகணும். ஏன்னா இருக்கிறதுலயே மோசமான சனி என்னன்னா விரைய சனி. அந்த விரைச்சனி என்ன பண்ணுவான்னா ஹாஸ்பிட்டல் செலவு, ஆப்ரேஷன், மருந்து மாத்திரை செலவு, உடல் உபாதிகள், அதாவது நம்ம ஹெல்த்தில் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் விரைச்சனி. அதாவது ஏதோ ஒன்று விரை கொடுத்துட்டே இருப்பான், அதுக்கு பேர் தான் விரைச்சனி. அப்போ இதுக்கு பரிகாரம் என்ன? திருநள்ளாறு போயிட்டு வரணும். அங்கே போயிட்டு கருப்பு துண்டு கட்டி குளிச்சு விட்டுட்டு வரணும். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நவகிரக பரிகாரம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தா எல் தீபம் சனீஸ்வரர் கோயில் ஏற்றுறது, அதே மாதிரி பார்த்துட்டுனா கருப்பு எள்ளு சோறு கலந்து காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது, டெய்லி எச்சுப்படாத சாதம் காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது, நவகிரகத்தை சுற்றுறது, காக்கக்குருவிகளுக்கு தானியம் வைக்கிறது, அதே மாதிரி அன்னதானம் பண்ணுறது, இது எல்லாமே நமக்கு வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அப்போ அசையும் பொருள் என்ன, அசையாத பொருள் என்ன? ஏன்னா அசையும் சொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நஷ்டமாகும். அதே அசையா சொத்து அப்படின்னு போட்டிங்கன்னா அது நீங்கள் கடன் வாங்கி போட்டாலும் அது உங்களுக்கு வந்து நல்லதாக தான் முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா மேச ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் தான் இந்த ஒரு நேரம். அப்போ இந்த மாதிரி நேரத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது கல்வி எப்படி இருக்குன்னா சனி பகவான் வந்து எப்பயுமே கை வச்சாருன்னா 4 விஷயத்துல மட்டும்தான் கை வைப்பார். அதில் முதல்ல எங்கே கை வைப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வேலையில். அப்போ மேச ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக 9 மாத காலமாக தொழில் நல்லா இல்லை. அதாவதுன்றது உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை. அப்போ தொழில் ரீதியாக பிரச்சனை. 2வது ஹெல்த் பிரச்சனை. அப்பா நல்லா இருந்தா அம்மா நல்லா இல்லை, அம்மா நல்லா இருந்தா மனைவி நல்லா இல்லை, மனைவி நல்லா இருந்தா கணவன் நல்லா இல்லை, இவங்க எல்லாம் நல்லா இருந்தா பிள்ளைகளுக்கு நல்லா இல்லை. அப்போ முதல்ல பாதிக்கிறத தொழில், 2வது பாதிக்கிறது பார்த்தா ஹெல்த், 3வது பார்த்தீங்கன்னா பணம் தடை, வர வேண்டிய பைசா வரல, கொடுத்த காசு வாங்க முடியல, வாங்கின கடனை கட்ட முடியல, வெச்ச நகையை திருப்ப முடியல, எதிர்பார்த்த காரியம் நடக்கலை. அப்போ நமக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? அப்போ நம்ம சிந்திப்போம். இப்போ வந்து பார்த்தோன்னா பணம் வந்து பற்றாக்குறை, பண கஷ்டம்.
4வது பார்த்தீங்க அப்படின்னா நிம்மதி குறைவு, ஏதோ ஒரு பறி கொடுத்த மாதிரியே தான் ஒரு ஃபீல். இந்த மாதிரி காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது கண்டிப்பாக இன்னைக்கு இந்த உடைய சனி வக்ர நிவர்த்தியாக இருக்கிற காலகட்டத்தில் பொறுமை மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கூட்டு தொழில் பண்ணாமல், கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு இல்லாமல், கூலி வேலை செஞ்சால் கூட தனியாக செய்துக்கிட்டு, கஞ்சி குடித்தா கூட கடன் வாங்காமல் கையில் இருக்கிற இருப்பை வச்சு பொழைச்சிக்கிட்டு, ஆடம்பரம் தேவையில்லை, அத்தியாவசியம் என்ன தேவை அது மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பா கூட போகும். சரிங்களா? அப்போ இது பார்த்தா திருமணத்துக்கு எப்படிங்க இருக்கும்? அப்போ விரைச்சனி நான் முன்னே சொன்னேன், விரைச்சனி வரும்போது சுப காரியங்கள் பண்ணுறது நல்லது. சுப நிகழ்ச்சிகள் நமக்கு தேடி வரும். அப்போ சுப நிகழ்ச்சிகள்னா என்ன? புத்திர பாக்கிய தடை நீங்கிறது, திருமண தடைகள் விலகிறது, தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறது, அது போக பார்த்து இந்த வெளிநாடு வெளிப்பயண முயற்சிகள் எடுத்தால் அது வெற்றி கிடைக்கிறது. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுக்கறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த விரைச்சனியில் நாம் ஒரு விஷயத்தில் இறங்கி வேலை செய்யணும். இந்த விஷயம் நமக்கு செஞ்சால் நஷ்டமாயிடுமோ அப்படின்ற பயத்தில் இருக்கக்கூடாது. தன்னம்பிக்கையோட முடியுன்ற மட்டும் போராடுங்க, கண்டிப்பாக நீங்கள் சாதிக்கலாம். சாதிக்க பிறந்த ராசி மேச ராசி, நிச்சயமாக நீங்கள் நல்லதாக இருக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க. அப்போ இது இல்லாமல் வணங்க வேண்டிய இடையில கும்பிட்ட எந்த தெய்வத்தை கும்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா முருகரை வழிபடுங்க. ஏன்னா மேச ராசிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முருகரை வழிபட்டா நிச்சயமாக உங்களோட மனபாரம் குறையும், மனக்கவலைகள் தீரும், நிச்சயமாக நல்லதே நடக்கும்.